மத்தியில் போடுங்க, மத்தியில் போடுங்க. இது கீழே போடுங்க. ரைட், வாங்க. ஆல்பா தியானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நிறைய வீடியோ போட்டுருக்கேன். கச்சக்கமா வீடியோ போட்டுருக்கேன் ஆல்பா தியானத்தை பத்தி. கொஞ்சம் நெட் சரியா ஒரு மாசமா வருதில்ல சார். பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல நீங்க சாதாரணமா ஆன்மீக தியானம் பண்றப்ப ஒரு சிந்தனை இல்லாத ஒரு நிலை கிடைக்குது இல்லையா, அந்த நிலை தான் ஆல்பா நிலையும் பேரு. மூளை 4 வகையில இயங்குது. ஒரு முதல் நிலை, பீட்டா நிலை, ஆல்பா நிலை, தீட்டா நிலை, டெல்டா நிலை, 4 நிலை இருக்கு மூளை. அதுல ஆல்பா நிலையில தான் தியானம் நடக்குது. ஆல்பா நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா தூங்குற மாதிரி இருக்கும், தூக்கம் இருக்காது. நினைவு இருக்கிற மாதிரி இருக்கும், நினைவு இருக்காது. வெளியில உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனா உங்களால அதோட இணைய மாட்டீங்க. நீங்க வேறையா இருப்பீங்க, ஆனா வெளியே நடக்கிறதெல்லாம் தெரியும். உங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்காது. தூங்குற மாதிரி இருப்பீங்க, தூக்கம் இல்லை. அந்த மாதிரி நிலை தான் ஆல்பா நிலைன்னு சொல்றோம். அது நீங்க தியானம் பண்றீங்க இல்லையா, அதுதான் ஆல்பா நிலை. சிந்தனையற்ற நிலை ஆல்பா நிலை. அந்த ஆல்பா நிலைக்கு போய் நீங்க எண்ணத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாக்குறீங்க, நீங்க எண்ணத்தை தலைக்கு போடுறீங்க, அது நடக்கும். ஆமா சார். ஒரு டைம் கோயிலுக்கு போற மாதிரி ஒரு இது பண்ண ஊருக்கு போனோன்னா அந்த கோயிலுக்கு போகணும். அன்னைக்கு போவே முடியல. தானே அப்புறமா போயிட்டு கோயில பார்த்த மாதிரி ஒரு இது. கெட்ட பழக்கத்தை விடலாம், என்னென்ன வேணும் அதை அடையலாம், இன்பமா இருக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிக்கலாம். இன்பம் நம்ம கிட்டே இருக்கணும் தெரியல. கெட்ட பழக்க வழக்கங்கள் விட்டுடலாம், கெட்ட எண்ணங்களை விட்டுடலாம். புதுசா எதையாவது சாதிக்கணும்னா சாதிக்கலாம். ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், கையில பணம் இல்லை, இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு வேலை தேடணும். இந்த மாதிரி எதுவும் கிரியேட்டிவா இருக்கிறது எதுனாலும் அதுல சாதிக்கலாம். ஆன்மீக தியானங்கிறது இருக்கிறதெல்லாம் விடுறது, ஆல்பா தியானங்கிறது உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அணைச்சிக்கிறது. இதுவும் தேவை, அதுவும் தேவை. நீங்க குடும்பத்துல இருக்கீங்க, சம்சாரி, எனக்கு தியானம் பண்ணாதுன்னு கண்ணை மூடிட்டு புருஷனை விட்டுடு, பொண்டாட்டி விட்டுடு, குழந்தைய விட்டுடு, வீடை விட்டுடு, எப்படி கர்மா இருக்கு. வீட்டையும் குழந்தையும் விட முடியாது, அதையும் பண்ணணும். கடவுளை பார்க்கறதுக்கு என்ன ஒண்ணோ அதை பண்ணணும். கூட வாழ்க்கைக்கு தேவையானது என்னென்ன வேணும் அது எல்லாத்தையும் நீங்க அடையணும். ஸோ ஆல்பா தியானத்துல நீங்க ரெண்டுத்தையுமே பண்ணலாம். ஆல்பா தியானத்துல நீங்க இதையும் அடையலாம், ஆன்மீக தியானத்துல நீங்க கடவுள் பக்கத்துக்கு போகலாம். அதுதான் அந்த ஆல்பா மெடிடேஷன். உங்களுக்கு நம்பரை கீழே இருந்து மேல எண்ணணும். வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இதாங்க பாருங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறேன். அது நிறைய டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஒரு பெரிய பலகையில போர்டுல நம்பர் எழுதிருக்குன்னு பாத்துக்கணும். 25 நம்பர் எழுதிருக்குன்னு, அந்த 25 நம்பரை கீழே இருந்து மேல வரைக்கும் பார்க்கணும். 25, 24, 23, 22, 21 அந்த மாதிரி கீழே இருந்து அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே போகும். நம்பர் 10 வந்த பின்னாடி இந்த கண் மணியை கொஞ்சம் கொஞ்சமா புருவத்தோட கொண்டு போய் சேர்க்கணும். புருவத்தோட ஒட்டின உடனே நீங்க ஆல்பா நிலைக்கு போனீங்கன்னு அர்த்தம். சிந்தனை போயிடும், கண்ணு ஒட்டிக்கும். 2 இமையை திறக்க முடியாது, அந்த கண்மணி புருவத்தோட ஒட்டிக்கும். ஒட்டின உடனே சிந்தனை போயிடும். இதுதான் ஆல்பா நிலை. இந்த ஆல்பா நிலைக்கு போய் அப்புறமா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது நீங்க வகுப்புக்கு வந்தாதான் நான் அதை டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு, விஷுவலைசேஷன், கிரியேட்டிவ் திங்கிங், இதெல்லாம் வருது அதுல பாடத்துல. இதெல்லாம் நான் அந்த வகுப்புல சொல்லி கொடுப்பேன். அதை கத்துக்கிட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நினைத்ததை சாதிக்கலாம். எப்படி இந்த தியானம் பண்றவங்களுக்கு சக்தி வருது, அந்த மாதிரி ஆல்பா தியானம் பண்றவங்க ஆல்பா நிலைக்கு போய் என்ன நினைக்கிறாங்க பாக்குறாங்க நடக்கும். மனசுக்கோட சக்தி இருக்கு. இதுல மாயம் மந்திரம் உண்மை இல்லை. உங்ககிட்ட இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வருவீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு. ஆல்பா தியானத்தை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. பார்த்துட்டு டவுட் இருந்தா அப்புறமா எனக்கு கேளுங்க. சிம்பிளா சொன்னா என்னது, அது 125 130 வெரைட்டி இருக்கு ஆல்பா நிலைக்கு போறதுக்கு. எல்லாமே கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தேவையான 1-2 கத்துக்கிட்டா போதும். அது நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், பாருங்க. ஆமா, நீங்க நெட் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. பிஎஸ்என்எல் தானே.
உங்களுக்கு ஏதாவது இருக்கலாமா? கேள்வி கேட்கணுமா? நான் சொல்லுங்க. தியானம் கத்துக்கணும்னு தான். தியானம் கத்துக்கணும். நாளைக்கு தீட்சைக்கு வாங்க, தியானத்தை பத்தி சொல்லி கொடுக்குறேன். சீக்கிரமா வாங்க. எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 8:30 மணிக்கு வாங்க. எங்க சார் இங்க? இங்க வாங்க. ம். ஆ. வீடு பக்கத்துல தான் இருக்கு. ம். வரலாம் இல்லையா? முதலாவமா இல்ல. இங்கே வாங்க. குளிச்சுட்டு காலி வயிறுல இருக்கணும். காஃபி டீ எல்லாம் இன்னும் சாப்பிடக்கூடாது. காஃபி டீ சாப்பிடுறதா 1 மணி நேரம் விட்டுட்டு சாப்பிடணும். வரணும். சாப்பாடு பாடு ஒன்றும் சாப்பிடாது. காலி வயிறுல வாங்க. குளிச்சுட்டு வாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. மாமூலி சேலை கட்டிட்டு வர சேலை கட்டிட்டு வாங்க. ஒன்றும் தொந்தரவு இல்லை. வாங்க. 10 நிமிஷம். ஆனா தீட்சைக்கு 2 வகை பழம், குருவுக்கு பிரசாதம். 2 வகை பழம், வெத்தலை, பூஜை சாமான். பூஜை சாமான் தெரியல. பூவு, கற்பூரம், ஊதுபத்தி, ஒரு தேங்காய், ஒரு சின்ன தட்சணை. குருவுக்கு ஒரு தட்சணை. உங்களால இயங்குவது எதுவுமே டிமாண்ட் இல்லை. என்னை பத்தி தெரியும். உங்களுக்கு யார்கிட்டையும் காசெல்லாம் நானா எதுவும் கேட்க மாட்டேன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதுதான். இல்லையா அதுவும் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு சேவை பண்றதுதான் எனக்கு வேலை. அதான் ஒரு சின்ன காணிக்கை குருவுக்கு ஒரு 10-15 நிமிஷம் செலவாகும். முடிச்சுக்கிட்டு நீங்க போயிடலாம். அப்புறமா தியானம் பண்றதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் வந்து சொல்லி கொடுக்கும். என்ன பண்றது அந்த மாதிரி பண்ணுங்க. ஏதாவது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணிட்டு சரியா சாரிப்பா. இது நான் இப்ப பண்ற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது பிராண எக்ஸசைஸ் பண்ணிட்டு